இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அமைச்சரை முட்டாள் என்பதா? அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அடக்கப்பட வேண்டும். கடந்த 2 மாத காலமாக பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி வரும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மல் சாலே அடக்கப்பட வேண்டும். இல்லையே நடப்பு ஒற்றுமை அரசாங்கத்தில் ஆதரவு கட்சிகளுக்கிடையில் பெரும் பிளவுகள் வெடிக்கலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. காலூரை விவகாரத்தில் KK மார்ட் வர்த்தக தளத்தை புறக்கணிக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை கையில் எடுத்த அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மல் சாலே தற்போது DAPயின் முக்கிய தலைவரான வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா காமிங்கை முட்டாள் என்று வர்ணித்திருப்பது அம்னோவிற்கும் DAPக்கும் இடையில் மற்றொரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மல் சாலே குறிப்பிட்ட வர்த்தக தளங்களுக்கு எதிராக புறக்கணிப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கும் என்று அமைச்சர் ngா காமிங் கூறியிருந்தார். அதற்கு இன்று எதிர்வினையாற்றிய அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மல் சாலே வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா காமிங் போன்ற முட்டாள் அமைச்சர்கள் வீற்றிருந்தால் நாட்டின் பொருளாதாரம் மிக மோசமாகத்தான் இருக்கும் என்று எதிர்வினையாற்றியிருப்பது DAP வட்டாரத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறும் நிலையில் ஒற்றுமை அரசாங்கத்தின் முன்னணி கூட்டணியான பக்கத்தான் ஹரப்பான் சார்பில் DAP வேட்பாளர் போட்டியிடவிருக்கிறார். இந்நிலையில் DAPயை குறிவைத்து அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் தாக்குதல் நடத்தி வருவது உள்நோக்கத்தை கொண்டதாகும் என்று கூறப்படுகிறது. இதன் தொடர்பில் DAP கடுமையான அறிக்கையை வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நோன்பு பெருநாளின் 3வது நாளான இன்று வெள்ளிக்கிழமை வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் பல பகுதிகளில் வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன. கடந்த 2 நாட்களைப் போல கடும் போக்குவரத்து நெரிசல் இல்லை என்ற போதிலும் வாகனங்களின் நகர்வு மெதுவாக இருப்பதாக மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான லம்பாக லபோராயா மலேசியா அறிவித்துள்ளது. சிம்பாங் ரங்கம் முதல் அயர் ஹிதாம் வரையிலும், பாகோவிலிருந்து புக்கெட் கம்பீர் வரையிலும், புக்கெட் கம்பீரிலிருந்து அயர்கரோ வரையிலும், சிம்பாங் அம்பாட் மற்றும் பிடாஸிலிருந்து லிங்கி வரையிலும் வாகனங்கள் மெதுவாக நகர்வதாக அந்த நெடுஞ்சாலை வாரியம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலேசியாவில் அதிகமான சீன நிறுவனங்கள் முதலீடு செய்யும் என்று மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் நம்பிக்கையை தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிகமான மலேசியர்கள் வேலைவாய்ப்பை பெற முடியும் என்று மாமன்னர் குறிப்பிட்டார். மலேசியாவிற்கான சீன நாட்டு தூதர் ஓயாங் யூஜிலிங், FAW ஹாங்கி குளோபல் தலைவர் வாங் லிங் யூ, மலேசியாவின் முன்னணி வர்த்தகர்களான தான் ஸ்ரீ லிம் காக் தை மற்றும் டத்தோ லிம் சீவாவுடன் நடத்தப்பட்ட சந்திப்பிற்கு பின்னர் மாமன்னர் இதனை தெரிவித்துள்ளார். மாமன்னருடனான இந்த சந்திப்பின் போது மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான பரஸ்பர உறவு மற்றும் நடப்பு விவகாரங்கள் குறித்தும் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. அரசாங்கம் மற்றும் பொதுச் சேவைத்துறையின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் பகிரப்பட்டு வரும் தவறான தகவல்களை பொதுமக்கள் எளிதில் நம்பிவிட வேண்டாம் என்று பொதுச் சேவைத்துறையான GPA கேட்டுக்கொண்டுள்ளது. அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஜூகி அலி கலந்து கொண்ட நிகழ்வில் மேடையில் ஏற முயற்சிக்கும் தனிநபர் ஒருவரை உதவி போலீஸ்காரர் தடுத்து வளைத்து பிடிக்கும் காட்சியை கொண்ட காணொளி ஒன்று இன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. 1 நிமிடம் 10 வினாடிகள் கொண்ட அந்த காணொளி பழையதாகும். அரசாங்க தலைமைச் செயலாளர் மேடையில் இருக்கும் போது ஏதாவது விரும்பத்தகாத சம்பவத்தை எதிர்கொள்ளும் போது பாதுகாப்பு பணியாளர்கள் எவ்வாறு முன்னெச்சரிக்கையாக தயார் நிலையில் இருப்பது என்பதை செய்து காட்டும் செயல்முறை விளக்க காட்சிக்காக அந்த காணொளி எடுக்கப்பட்டதாகும் என்று பொதுச் சேவைத்துறை விளக்கம் அளித்துள்ளது. சீன சமூகத்தின் பிரதான கட்சியான மாசிசா நடப்பு அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என்ற போதிலும் சீன சமூகத்தின் பின்னணியில் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி என்ற முறையில் தொடர்ந்து தனது சமூகத்திற்கு சீரிய பங்களிப்பை வழங்கிக் கொண்டு வருவதாக அதன் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங் தெரிவித்துள்ளார். சீன சமூகத்தின் நலனையும் போராட்டங்களையும் முன்னிறுத்தி சீன வர்த்தகர்களால் தொடங்கப்பட்ட மாசிசா சமுதாயத்தின் அடிமட்ட மக்கள் முதல் உயர்மட்டம் வரையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருப்பதாக வி காசியோங் குறிப்பிட்டார். மாசிசா சீன தௌகேக்களின் கட்சி என முத்திரை குத்தப்பட்டாலும் நாட்டின் சுதந்திரத்திற்கு முந்தைய காலத்திலிருந்து தனது மக்களுக்கு சேவையாற்றி வருவதை மாசிசா ஒரு பாரம்பரியமாக கொண்டுள்ளது.
அந்த பாரம்பரியத்திலிருந்து மாசிசா ஒருபோதும் தடம் மாறாது என்று வி காசியோங் இன்று உறுதி அளித்துள்ளார். கோலாலம்பூர் மாநகரில் அந்நிய நாட்டவர்கள் அதிக அளவில் குழுமியிருக்கக்கூடிய பகுதிகளில் குடிநுழைவுத்துறை இன்று திடீர் சோதனை மேற்கொண்டது. கோலாலம்பூர் மாநகர் மன்றம் எப்போதுமே உள்ளூர் மக்களும் சுற்றுப்பயணிகளும் குழுமியிருக்கக்கூடிய பகுதியாக இருப்பதை உறுதி செய்யவே இந்த திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குனர் வான் முகமது சைபி வான் யூசுப் தெரிவித்தார். மாநகரில் குறிப்பிட்ட பகுதிகளை அந்நிய நாட்டவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு தங்கள் வளாகங்களைப் போல் பயன்படுத்தி வருவது கோலாலம்பூர் மக்களுக்கு பல்வேறு அசௌகரியங்களை ஏற்படுத்தி வருவதால் குடிநுழைவுத்துறை இந்த சோதனையை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு சொத்துடைமையில் ஒரே ஒரு விழுக்காட்டிற்கு பின்தள்ளப்பட்டுள்ள இந்திய சமூகத்தின் சொத்துடைமையை மீட்டெடுக்கும் போராட்டத்தில் தன்னார்வ இயக்கங்களுக்கு ஓர் அழைப்பு. வரும் ஏப்ரல் 28 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் தான்ஸ்ரீ சோமா அரங்கில் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு இயக்க பேராளர்கள் இன்றே பதிவிடுங்கள். மேல் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொள்ளவும். டைப்பிங் சிம்பாங்கில் ஃபன்ஃபேர் தொழிலாளருக்கும் வருகையாளருக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள கைகலப்பு குறித்து போலீசார் விசாரணை செய்ய வருகின்றனர். இந்த கைகலப்பு தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள 1 நிமிடம் 2 வினாடிகள் கொண்ட காணொளி ஒன்று அவர்களுக்கிடையிலான தகராற்றை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று டைப்பிங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது நசீர் இஸ்மாயில் தெரிவித்தார். ஃபன்ஃபேர் கேளிக்கை நிகழ்விற்கு வருகை புரிந்த அந்த நபரின் மனைவி மற்றும் பிள்ளை ஆகியோர் சுழல் வண்டியிலிருந்து கீழே விழுந்து விட்டதை தொடர்ந்து இந்த சண்டை ஏற்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. இதன் தொடர்பில் அந்த காணொளியில் சம்பந்தப்பட்டுள்ளவரை போலீசார் தேடி வருவதாக ஏசிபி முகமது நசீர் குறிப்பிட்டார். மலேசியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் விமான பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் இவ்வாண்டு இறுதிக்குள் விமான பயணங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் என்று மலேசிய வான் போக்குவரத்து ஆணையமான மவ்காம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இந்த குறிப்பிடத்தக்க அதிகரிப்பானது விமான போக்குவரத்து துறை மீட்சி பெறுவதற்கான நம்பிக்கைக்குரிய பாதையை காட்டுகிறது என்று மவ்காம் வர்ணித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் 8.1 மில்லியன் பயணிகளை மலேசியா பதிவு செய்தது. இந்த எண்ணிக்கை ஜனவரி மாதம் 7.19 மில்லியனாக இருந்தது என்று சுட்டிக்காட்டிய மவ்காம் மாதந்தோறும் சராசரி 12.6 விழுக்காடு பயணிகள் அதிகரிப்பை இது காட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ளது. கிளாந்தான் மாட்டாங்கில் நகைக்கடை ஒன்றில் துப்பாக்கியுடன் நுழைந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 2 ஆசாமிகளை பிடிப்பதற்கு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளனர். கருப்பு நிற ஜீன்ஸ் ஆடையில் தலைக்கவசம், முகமூடி, கையுறை அணிந்திருந்த ஆயுதமேந்திய 2 கொள்ளையர்கள் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் 3:30 மணியளவில் அந்த நகைக்கடைக்குள் நுழைந்துள்ளனர். 4 பணியாளர்கள் கடையில் இருந்த வேளையில் சம்பவத்தை நேரில் பார்த்த நபர்கள் அந்த 2 நபர்களை பிடிப்பதற்கு முயற்சித்த வேளையில் அவ்விருவரும் மோட்டார் சைக்கிளில் மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றனர் என்று மாச்சாங் மாவட்ட போலீஸ் தலைவர் அஹ்மத் ஷாஃபிக் ஹுசைன் தெரிவித்தார். இந்த கொள்ளை முயற்சியில் யாரும் காயம் அடையவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தேபகற்ப மலேசியாவில் 12 இடங்களிலும் சபா சரவாவில் 6 இடங்களிலும் சுட்டெரிக்கும் வெயில் வாட்டி வதைக்கும் என்று மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மேட் மலேசியா இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று தொடங்கி அடுத்த 3 நாட்களுக்கு மொத்தம் 18 இடங்களில் 37 டிகிரி செல்சியஸுக்கும் கூடுதலாக வெயிலின் தாக்கம் இருக்கும் என்று அது குறிப்பிட்டுள்ளது. சில இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான சாத்தியம் உள்ளது என்று அது நினைவுறுத்தியுள்ளது. பர்லிஸிற்கு அடுத்து கெடாவில் லங்காவி, பெண்டாங், குவாலமுடா, குபாங் பாசு, பொகோசனா, சிக், பாலிக், கூலிம் மற்றும் பண்டாபாரு, பினாங்கில் திமோலாவுட், கிளாந்தானில் குவாமுசா ஆகியவை வெயிலின் தாக்கம் மிகுதியாக உள்ள அந்த 18 இடங்களில் அடங்கும் என்று மேட் மலேசியா அறிவித்துள்ளது. சரவாவில் லிம்பாங், முக்கா, தலாங் உசான் ஆகிய 3 பகுதிகளிலும், சபாவில் பாஃபட், துவாரான் மற்றும் தெனோம் ஆகிய பகுதிகளில் இயல்பை விட அதிகபட்ச வெப்பநிலை தாக்கம் இருக்கும் என்று மேட் மலேசியா குறிப்பிட்டுள்ளது. ஐஸ் கட்டிகளை ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று குப்பை இழுவை லாரியில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஐஸ் லாரியின் உதவியாளர் உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று மாலை 4 மணியளவில் ஷா அலாமை நோக்கி சுபாங் விமான நிலைய சாலையில் நிகழ்ந்தது. இவ்விபத்தில் 5 டன் ஐஸ் லாரியின் தலைப்பகுதி மிக மோசமாக சேதமுற்றது.
இதில் லாரி ஓட்டுநரான 58 வயது உள்ளூர் பிரஜை காயங்களுடன் உயிர் தப்பினார். கடும் காயங்களுக்கு ஆளான லாரி உதவியாளரான 20 வயது மியான்மர் பிரஜை சம்பவ இடத்திலேயே மாண்டார். லாரியின் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கிக்கொண்ட அந்த மியான்மர் பிரஜையின் உடலை மீட்பதற்கு தீயணைப்பு மீட்பு படையினர் பிரத்யேக சாதனங்களை பயன்படுத்தியதாக அதன் ஸ்லாங்கூர் மாநில உதவி இயக்குனர் அஹ்மத் முக்லீஸ் தெரிவித்தார். திசைகள் குழுமத்தில் பணியாற்றுவதற்கு நிருபர்கள் தேவை. திறமையும் துடிப்பும் அனுபவமும் தகவல் தொழில்நுட்ப திறனும் கொண்ட ஆர்வமுள்ளவர்கள் தங்கள் சுய விவர குறிப்புகளுடன் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடவும் எழுதவும் படிக்கவும் திறன் கொண்டவர்களுக்கு முன்னுரிமை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்ய